நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் சந்திப்பு பகுதியின் வாயிலாக சென்ற வாரத்திலும் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த எழுத்தாளர் ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ள எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் நாங்கள் உங்கள் தொடர்பாக நிறைய விடயங்கள் பார்க்க போகின்றோம். குறிப்பாக உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய வெளியீடுகள் தொடர்பாக நாங்கள் கதைக்க போகின்றோம். நீங்கள் ஏலவே சென்ற வாரத்தில் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய கவிதை தொகுப்பு அந்த பத்திரிகைகளில் சஞ்சிகைகளில் வெளிவந்ததை தாண்டி வந்து எங்களால் வந்து நீங்களும் உங்களுடைய கணவரும் சேர்ந்து எழுதிய முதலாவது ஒரு மரபு தாண்டிய மரபு வகைக்குள் தாண்டி இன்னும் ஒரு விடயம், அதாவது பிள்ளைத்தமிழ், புதிய பிள்ளைத்தமிழ் என்கின்ற ஒரு தொகுப்பு ஒன்று நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். குறிப்பாக இந்த புதிய பிள்ளைத்தமிழ் என்பது வந்து எங்களுடைய நாட்டாரியலுடன் இணைந்ததாக நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். ஒரு பக்தி பாடல் தொகுப்பு மாதிரி எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு அனுபவம் எவ்வாறு வந்து நீங்கள் புதிதாக ஒரு மரபு சார்ந்த ஒரு விடயத்திற்குள் நுழைந்திருக்கிறீர்கள், அது உங்களுக்கு எவ்வாறாக இருந்த அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் கலை பட்டதாரி என்று குறிப்பிட்டேன். என்னுடைய பாடங்கள் தமிழ், இந்து நாகரிகம், இந்த 2 பாடத்தையும் நான் உயர்தர வகுப்பிலும் கற்பித்திருக்கின்றேன். இந்து நாகரிகம் முக்கியமான பாடம். தமிழ், என்னுடைய கணவர் தமிழ் பாடம் கற்பித்ததனாலே நான் அந்த துறையிலிருந்து ஒதுங்கி இந்து நாகரிகத்தை கற்பித்தேன். 2 பேருமே இலக்கிய உலகிலே மிகவும் மரபு இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் யாவற்றையும் இருவருமே நன்றாக கற்றுக்கொண்டவர்கள். நன்றாக என்று பெருமையாக நான் குறிப்பிடவில்லை, ஓரளவு கற்றுக்கொண்டவர்கள். அந்த வகையிலே ஒரு பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை பாட வேண்டும் என்பது எங்களுடைய இருவரது விருப்பமாகவும் இருந்தது. ஏனெனில் எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற அவாவோடு இறைவன் மீது நாங்கள் பாடிய அந்த பிரபந்தம். ஆகவே அந்த இலக்கியத்தை எழுதும் பொழுது மரபு சார்ந்த வகையிலே அதை முன்பு எழுதிய பிள்ளைத்தமிழ் போல எழுதுவதாக இருந்தால் அந்த ஜாப்பு முறைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு எழுத வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. எனவே நாங்கள் என்ற எங்களுடைய மனதிலே தோன்றிய பக்தி உணர்வு எவ்வாறு வெளிப்படுகின்றதோ அதைத்தான் நாங்கள் பதிவுகளாக்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே நாட்டார் வழக்காட்டியலை கைக்கொண்டு இந்த பிள்ளை தமிழை 2 பேருமே எழுதியிருக்கின்றோம். ஆகவே அது மரபிலிருந்து இதுவரை வந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திலே இருந்து கொஞ்சம் வேறுபட்டிருப்பதனாலே அதற்கு புதிய பிள்ளைத்தமிழ் என்ற பெயரை சூட்டியவர் எங்களுடைய பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்கள் தான் அதை புதிய பிள்ளைத்தமிழ் என்ற பெயரை சூட்டினார். 10 பருவங்கள் உள்ள அந்த பாடல் எங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு. நிச்சயமாக மிஸ், அந்த நீங்கள் சொன்னதை போல வந்து அந்த பிள்ளைத்தமிழ் நூலை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறு பிள்ளை அவருடைய பருவம் தொட்டு சின்ன வயதிலிருந்து தன்னுடைய வளர்ந்து வரும் பருவம் வரையிலான விடயத்தை வந்து இறைவனுடன் இணைத்து நீங்கள் எழுதியிருந்தீர்கள். அது அந்த காலத்திலே 98ஆம் ஆண்டு அளவில் வந்து வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக அவ்வாறான இலக்கியங்கள் வாசகர் வட்டம் இருந்தாலுமே வந்து தற்பொழுது வெளியிடுவது என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக வாழ்த்துக்கள் மிஸ். அதனுடன் இணைந்து வந்து இன்னும் ஒரு நூல் கூட நீங்கள் சிறுகதை தொகுப்புகள் வந்து பல தொகுப்பு எழுதியிருந்தீர்கள். அதற்குள் உதாரணம் என்னது பெண்மை, உங்களுடைய கதை சார்ந்து இந்த நூல் வந்து அமைய பெற்றிருக்கின்றது. இந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உதாரணமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளே தவிர அதுக்கு உதாரணம் எனது பெண்மை என்பது என்னை குறிப்பதல்ல. உண்மையிலேயே என்னை குறிப்பதற்காக அந்த தலைப்பை நான் அந்த இலக்கியத்துக்கு சூட்டவில்லை. அது ஒரு கதை. அந்த உதாரணம் எனது பெண்மை என்றால் பெண்களுக்கு இருக்க வேண்டிய இயல்பான குணங்கள் என்று முன்பு குறிப்பிட்டது போல அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கு எப்பொழுதுமே நான் அந்த கருத்தை எப்பொழுதும் வலியுறுத்துவதில்லை. பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய காலில் நிற்க வேண்டும், அவர்களை மற்றவர்கள் அடிமைப்படுத்த கூடாது என்ற உறுதியான கொள்கையுடையவள் நான். ஆகவே என்னுடைய சிறுகதைகளிலே
உதாரணம் எனது பெண்மை என்றால் அந்த எங்கே நாங்கள் எங்களினுடைய குரலை உயர்த்தி கூற முடியுமோ அந்த இடங்களிலெல்லாம் எங்களினுடைய சுதந்திரத்தை வலியுறுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கருப்பொருளாக கொண்டு அந்த கதையை நான் எழுதியிருக்கின்றேன். பொதுவாக அதிலே வந்த ஒரு கதையினுடைய பெயர் தான் உதாரணம் எனது பெண்மை. அது உதயன் பத்திரிகையிலே வெளிவந்தது. நிச்சயமாக மிஸ். அதே போல வந்து உங்களுடைய பல்துறைசார் கட்டுரைகள் அதுவும் வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய கடந்து வந்த பாதைகளிலே வந்து நீங்கள் பார்த்த விடயங்கள், குறிப்பாக நீங்கள் சென்ற வாரத்திலும் சொல்லியிருந்தீர்கள் ஜீவநதி சஞ்சிகையிலே வந்து வெளியாக இருந்தது. அந்த வெளியாகின அந்த கட்டுரைகளையுமே வந்து நீங்கள் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருந்தீர்கள். குறிப்பாக வந்து பலருமே வந்து தாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் எழுதிவிட்டு செல்வார்கள். பத்திரிகைகளிலோ, சஞ்சிகைகளிலோ, வேறு ஏதாவது ஒரு தளத்தில் வந்து எழுதிவிட்டு செல்வார்கள். அவற்றை வந்து ஆனால் தொகுத்து வெளியிடுவதற்கு பலருக்கும் அது ஒரு எண்ணம் வருவதில்லை. ஆனால் நீங்கள் அவற்றை தொகுத்து வெளியிட்டிருக்கிறீர்கள். அந்த அனுபவம் எவ்வாறாக இருந்தது? இது கட்டாயமாக ஒரு நல்ல கேள்வி. கட்டாயம் இது குறிப்பிட வேண்டும். ஏனெனில் அகவலி நிறுவனத்தினால ஒரு கட்டுரை போட்டி நடாத்தப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு நடாத்தப்பட்ட ஒரு கட்டுரை போட்டி. அந்த கட்டுரையிலே ஆசிரியர் துறையிலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் குறித்துதான அந்த பெண்களினுடைய சுதந்திரம் பற்றி ஆசிரியர் துறையில பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பான ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை போட்டியிலே தேசிய மட்டத்திலே எனக்கு 3ஆம் இடம் கிடைத்தது. அது எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. கட்டுரைகளை எழுதலாம், எங்களினுடைய கருத்தை வலியுறுத்தி எழுதுவதன் மூலம் இந்த சமூகத்திலே அதற்கு வரவேற்பு இருக்கும், நல்ல கருத்துக்கள் கூறுவது எல்லோரும் விரும்பி படிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வந்ததன் காரணமாக தொடர்ந்து நான் கட்டுரைகளை எழுதினேன். இதைவிட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ், இந்து நாகரிகம் இந்த 2 பாடமும் எங்களினுடைய பிரதானமான பாடங்கள். இந்த பாடத்துறை சார்ந்த சங்க இலக்கியங்களிலே இருந்து நவீன இலக்கியங்கள் வரை உள்ள விடயங்களை உள்வாங்கி பெண் சுதந்திரம் என்ற பல்வேறு விடயங்களும் மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே எழுதப்பட்ட கட்டுரைகள் அவை. பெரும்பாலான கட்டுரைகள் உதயன் பத்திரிகையிலே வெளிவந்த கட்டுரைகள். குறிப்பாக மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே, அது தமிழ் துறை சார்ந்ததாகவும் இருக்கலாம், இந்து நாகரிகம் சார்ந்ததாக இருக்கலாம், சமயம் சார்ந்ததாக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறு விடயங்களையும் உள்ளடக்கித்தான் பல்துறைசார் கட்டுரைகள் எழுதப்பட்டது. அது ஜீவநதியின் வெளியீடு. என்னுடைய சகல இலக்கியங்களும் ஜீவநதி ஊடாகவே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதை தொடர்ந்து மிஸ் நீங்கள் கவிதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, இந்த பக்தி பாடல்கள் இவற்றினுடைய தொகுப்பாக வந்து நாவலுமே வந்து எழுதியிருக்கிறீர்கள். நாவல், குறுநாவல் 2 வகையான நாவலையும் வந்து நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக நாவல் என்பது வந்து ஒரு சிறுகதையை போல் அல்லாமல் ஒரு நீண்ட ஒரு பிரியாணப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் நாவல் காணப்படுகின்றது. குறிப்பாக அதற்கு அதிகளவிலான நேரம், காலம் தேவைப்படும். குறுநாவலும் அதே போலதான். பெயரில் வந்து குறுநாவல் என்று இருந்தாலும் அதுவும் நாவலை ஒத்தொரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக இந்த நாவல், குறுநாவல் இந்த நூல்களை எழுதியமை தொடர்பாக உங்களுடைய அனுபவம் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறுநாவல் விடைபெறும் கழகுகள் என்றதுதான் என்னுடைய குறுநாவல். அது 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சமூக பிரச்சனையை மையப்பொருளாக கொண்டு சமூகத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை மையமாக கொண்டுதான் என்னுடைய படைப்புகள் அனைத்தும் வருகின்றன என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இதிலே சமூகத்திலே புரியோடி போயிருந்த சாதி பிரச்சனையை மையமாக கொண்டு புனியப்பட்டதுதான் விடைபெறும் கழுகுகள். அந்த தலைப்பிலேயே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். விடைபெறும் கழுகுகள் என்றால் சமூகத்திலே இருந்து இந்த சாதி பிரச்சனை என்பது காலப்போக்கிலே அது மறைந்துவிடும், மறைய வேண்டும் என்ற உத்வேகத்தினாலே அப்படி ஒரு கருத்தோடு நான் எழுதிய நாவல் தான் விடைபெறும் கழகுகள். அடுத்தது நாவல் இலக்கியம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், என்னுடைய வாழ்க்கை பயணம் பற்றிய கதை. அது மழைக்கால மேகம். ஏன்னா ஒரு மேகத்தை போல ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவ பயிர்களை செழிப்புற செய்வதற்கு ஆசிரியரினுடைய அர்ப்பணிப்பான சேவை இருக்க வேண்டும். அந்த சேவையை மையமாக கொண்டு நாங்கள் 2 பேருமே எங்களுடைய ஆசிரியர் தொழிலை விருப்பத்தோடு
அந்த பணியை மேற்கொண்டவர்கள். ஆகவே என்னுடைய சமர்ப்பணமும் ஆசிரியர்களுக்கான. என்னுடைய நாவலிலே பார்த்தால் தெரியும். அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற நல்லாசிரியர்களுக்கான சமர்ப்பணம் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களினுடைய வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆகவேதான் அந்த நாவலை நான் புனைந்திருக்கின்றேன். அதற்காக நான் ஏதோ பெரிய முன்னுதாரணமாக இருப்பவள் என்று சொல்ல வரவில்லை. என்னுடைய உண்மையான வரலாறு. அதிலே எந்த விதமான பூச்சுக்கும் எந்த விதமான கற்பனைக்கும் இடமில்லை. இது முற்று முழுதாக என்னுடைய சொந்த பயணம். ஆகவே அதிலே சில நாவல்களுக்கு இருக்க வேண்டிய சில அடிப்படையான விடயங்கள் சில இல்லாமல் கூட இருக்கலாம். அழகியல் சார்ந்த விடயங்கள் இல்லாமல் இருக்கிறார். காதலை கூட நாசூக்காகத்தான் குறிப்பிட்டிருக்கின்றேன் என்பதை விமர்சகர்கள் முன்வைத்தார்கள். ஏனெனில் பிள்ளைகளுக்கு மட்டும் மனதிலே கொண்டுதான் இந்த நாவல் புனையப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த காதலை கூட அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அவர்கள் கூறியது எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருந்தது. மற்றுமொரு உங்களுடைய பதிப்பு இந்த வெளியீடுகளை தாண்டி ஆவணங்களாக எழுத்துக்கள் மூலம் வந்த வெளியீடுகளை தாண்டி இன்னும் ஒரு படைப்பு இருவட்டுகளையும் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். குறிப்பாக பக்தி பாடல்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதற்கு வரி கொடுத்திருக்கிறீர்கள், புத்துயிர் கொடுத்திருக்கிறீர்கள். இசையமைக்கப்பட்டு பாடலாக வெளிவந்திருக்கின்ற குறிப்பாக ஒட்டு சுட்டான் தாந்தோன்றீஸ்வரருக்கு அவர் சிவனுக்கு ஒரு சிவமாலை என்கின்ற ஒரு நூலும், அதை தொடர்ந்து நாவலம்பதி காட்டுமலை கந்தசுவாமி கோவில் நீங்கள் ஏலவே சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய குலதெய்வ கோயில், அந்த தெய்வத்தையும் புகழ்ந்து அதற்கும் ஒரு பாடல். அதை தொடர்ந்து உலவிக்குள்ள மாலை, அதாவது அச்சுவேலி உலவிக்குள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தை புகழ்பாடிய ஒரு பாடல் ஒன்று வெளியாக இருக்கின்றது. கந்தன் பக்தி பாடல்கள், காட்டுமலை கந்தசுவாமி கோவிலுடைய கந்தன் பக்தி பாடல்கள். இவ்வாறாக இறைவனுக்குமே உங்களுடைய எழுத்துக்களால் நீங்கள் பரிகாரம் செய்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த அனுபவம் குறிப்பாக புத்தகங்கள், சிறுகதைகள் தொகுப்போ நாவல் தொகுப்போ என்பதை தாண்டி பக்தி பாடல் சற்று வித்தியாசமானது. அது எவ்வாறாக இருந்தது? அந்த அனுபவம் தொடர்பாக சொல்லுங்க. இந்த பக்தி பாடல்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். நாங்கள் என்னுடைய குலதெய்வத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள் நாங்கள் இருவரும். இந்த பிள்ளை தமிழ் இலக்கியத்திலே இடம்பெற்ற முத்த பருவம், வாரானை பருவம், இந்த பருவங்கள் ரெண்டையும் ஒரு இருவட்டாக வெளியிடுவதற்கு என்னுடைய பாடசாலையில் நான் கற்பித்த கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலே இசை ஆசிரியராக இடம்பெயர்ந்து கற்பித்த சாந்தி கமலகாந்தன், இப்பொழுது வர்ஜிகன் இசை விரிவுரையாளராக நுண்கலை பீடத்திலே கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் என்னுடைய தாய். அவர் நன்றாக பாடக்கூடியவர், எனக்கு மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர். ஆகவே அவரிடம் இந்த பாடல்களை உங்களால் பாடித்தர முடியுமா என்ற ஒரு வேண்டுகோளை நான் விடுத்தேன். அவர் அதற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு அதற்கு உடன்பட்டு அந்த பாடல்களும் இந்த 2 பருவத்தை விட, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10 பருவங்கள் உள்ளது எங்களினுடைய பிள்ளை தமிழ் இலக்கியம். அந்த இலக்கியத்தில 2 பருவத்தை எடுத்து அதிலே உள்ள பாடல்களும் ஏனைய பக்தி பாடல்களையும் எங்கள் பாடசாலையிலே உள்ள மங்களம் சிவயோகநாதன் என்ற இன்னொரு இசையாசிரியர், வர்ஜிகன், சாந்தி கமலகாந்தன், இந்த மூவருமாக சேர்ந்து இசைப்பிரியன் என்ற பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் அப்போது இருந்தவர். இது 98ஆம் ஆண்டு காலப்பகுதி. அப்பொழுது அவரினுடைய வீட்டிற்கு சென்று அதை இசையமைத்து இருவட்டாக முதல் வெளியிட்ட இருவட்டுத்தான் கந்தன் பக்தி பெருவல்கன் என்ற பெயரிலே வந்தது. அது எங்களினுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு என்று குறிப்பிட்டேன். எங்களுடைய குலதெய்வத்தின் குறித்து நாங்கள் இருவரும் சேர்ந்து எழுதிய வரிகள் அவை. பாடியது நாங்கள் அல்ல, இசையமைத்ததும் நாங்கள் அல்ல, வரிகளுக்கு மட்டும் வடிவம் கொடுத்திருக்கின்றோம். அதே போல எங்களினுடைய முருகன் ஆலயத்திற்கு பிள்ளை தமிழ் பாடியிருக்கின்றேன். பிள்ளை தமிழ் அதை அங்குசன் பாலசுப்ரமணியம் அவர் இசையமைப்பாளர். அவரினுடைய இசையிலே தான்
ஏனைய 2 இருவட்டுகள் 2 இல்ல 3 இருவட்டுகள். உதவி குலமாலை, அ தாந்தோன்றீஸ்வரர் சிவமாலை, அ எங்களினுடைய அ காட்டுமலை முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பாடல். இவை இவை அனைத்தும் அங்குசனுடைய இசையமைப்பிலே வந்த அந்த பாடல்களுக்கு நாங்கள் வரி வடிவம் கொடுத்திருக்கின்றோம். அது எங்களினுடைய மனதிற்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் 2 பேருமே கருதுகின்றோம். ஏனெனில் பக்தி பாடல்களை கூட நாங்கள் இல்லாத காலத்திலே கூட அது நிச்சயமாக பக்தி உடைய எல்லோருக்குமே சென்றடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே என்னுடைய இருவட்டுகள் அதே போல திருத்தல ஆன்மீக பாடல்கள் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த பக்தி சார்ந்த இலக்கியங்கள், பக்தி சார்ந்த பாடல்கள் எல்லாம் நாங்கள் இல்லாத காலங்களிலே கூட பக்தி வசப்படுபவர்களுக்கு இது ஒரு கேட்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே மனம் திருப்தி அடைகின்றோம் நாம் இருவரும். கட்டாயம் மிஸ். தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த இலக்கியம், எழுத்து சார்ந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும். ஓய்வு காலத்திலும் நீங்கள் இன்னும் இலக்கியம் சார்ந்த உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். இருவரும் சேர்ந்து பல படைப்புகள், குறிப்பாக வந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு பல படைப்புகள் நீங்கள் படைக்க வேண்டும். உங்களுடைய இந்த வெளியீடுகள், ஆக்கங்களுக்கும் நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே கூறியிருந்தீர்கள். தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் உரையாடலாம். அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்து செல்வோம். நன்றி. Thank you.